இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வருடத்தின் முதல் சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை என சிறப்புமிக்க இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய இல்லத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன? அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இறைவனுக்கு சான்று பகர்வதை பற்றி யோவான் அழகாக கூறுகிறார். இறைவனுக்கு விவிலியத்தில் நிறைய பேர் சான்று பகர்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கிறார். அவருடைய வல்ல செயல்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றன. ஏன் கடவுளே இந்த திருமுழுக்கின் பொழுது வானம் திறந்து அவருடைய குரல் வழியாக சான்று பகர்கிறார். இப்படி பல வகைகளில் ஆண்டவர் இயேசுடைய மீட்பு செயலுக்கு சான்றுகள் கொடுக்கப்படுகின்றன. நாமும் சான்று பகர முடியுமா அவருக்கு என்ற கேள்வி எழுகின்ற பொழுது நாமும் சான்று பகரலாம். எப்படி என்றால், ஆண்டவரே, நம் ஆண்டவர் இயேசுவே மீட்பர், அவரே ஆண்டவர் என்று நாம் நம்புகின்ற பொழுது நாமும் இந்த உலகிலே அவருக்கு சான்று பகர முடியும். அப்படி சான்று பகர்வது என்றால் என்ன அர்த்தம்? அவரில் நம்ப வேண்டும், அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்ன நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும்? ஆண்டவர் இயேசு மனிதராய் பிறந்தார், என்னுடைய மனித சூழலை அவர் வாழ்ந்தார், என்னுடைய வழிகள் அவருக்கு புரியும், என்னுடைய வேதனை, என்னுடைய மனித சூழல், நான் படுகின்ற சவால்கள் அத்தனையும் இறைவன் அறிந்திருக்கிறார். எனவே அவைகளில் இருந்து அவர் என்னை மீட்க வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான் இந்த நம்பிக்கை. யோவானுடைய காலத்திலே செரிந்தூஸ் என்னும் ஒரு தப்பறை கொள்கையை பரப்புகின்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன சொல்லி கொண்டு வந்தார் என்றால், இயேசு தொடக்கத்திலிருந்தே கடவுள் இல்லை. திருமுழுக்கின் பொழுது அந்த புறாவிடுவிலே மகனாகிய கடவுள் அவர் மீது வந்து இறங்கினார். அதன் பிறகு இயேசு கடவுளும் மனிதனுமாக வாழ்ந்தார். அவர் பாடுபடுவதற்கு முன்னதாகவே அந்த மகனாகிய கடவுள் அவரை விட்டு விலகிவிட்டார். எனவே அவர் பாடுபடுகின்ற பொழுது கடவுளாக பாடுபடவில்லை என்று தப்பறையான கொள்கைகளை அவர் பரப்பி வந்தார். அதற்கு சம்மட்டியடியாக யோவான் என்ன சொல்கிறார்? இயேசு தண்ணீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என்று சொல்கிறார். தண்ணீர் என்பது திருமுழுக்கை குறிக்கிறது. திருமுழுக்கின் பொழுதும் அவர் இறைமகனாக இருந்தார். இரத்தம் என்பது அவர் பட்ட பாடுகளை குறிக்கிறது. பாடுபடும் பொழுதும் இறைவன் ஆண்டவர் இயேசு இறைமகனாக இருந்தார். எனவே ஆண்டவர் இயேசு கடவுளாக நம்முடைய வாழ்விலும் நம்முடைய துயரிலும் நம்மோடு பங்கு கொள்கிறார். அதுதான் அவர் இந்த நற்செய்தியின் வழியாக, இந்த வாசகத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் பங்கு கொள்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த ஆழமான நம்பிக்கை இருக்கின்ற பொழுது இந்த உலகை நாம் வெற்றி கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையால் இந்த உலகின் எந்த சூழ்நிலையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். இனி கலக்கம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, சமரசம் இல்லை. இதெல்லாம் அவர் கடவுளுங்க, அவர் பண்ணார், நாம் பண்ண முடியுமா என்ற சமரசம் இல்லை. அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்வை நானும் வாழ்வேன், வாழ முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சான்றாக மாறுகிறது. அப்படி சான்றாக மாற வேண்டுமெனில் நமக்கு என்ன வேண்டும்? இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசி கேட்டோம். யோவானுடைய திருமுழுக்கு யோவானுடைய செய்தி ஏன் அந்த யூதர்களை தொந்தரவு செய்தது? ஏன் அவர்கள் ஓடி வந்தார்கள் பாலைநிலத்திற்கு அவர் குரலை கேட்பதற்கு? அவரிடம் பல காரணங்கள் இருந்தன. முக்கியமாக பார்த்தோம் என்றால் அவரிடம் இருந்த அந்த தாழ்ச்சி, முழுமையான தாழ்ச்சி. மிதியடிவார்களை அவிழ்ப்பது என்பது ஒரு அடிமை செய்கின்ற வேலை. ஆனால் அந்த வேலையை செய்யக்கூட நான் தகுதியற்றவன் என்ற அந்த தாழ்ச்சி அவரிடம் இருந்தது. அந்த தாழ்ச்சி நம்மிடமும் வேண்டும். இறைவனை முன்னிலைப்படுத்தி அவருடைய முன் நம்முடைய உண்மையான நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் சான்றுக்குரிய வாழ்வாக இருக்கும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவர் தனக்கு மேல் ஒருவரை குறித்து காட்டுகின்றார். நான் தான் ஃபோக்கஸ் கிடையாது. அவர் அங்கு ஃபோக்கஸே இல்லை. அவர் தன்னை மையப்படுத்தவே இல்லை. அவர் அங்கு நடுநாயகம் இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று இயேசுவையே மையப்படுத்துகிறார். அவருடைய வாழ்வில் பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் இயேசுடைய பணியில் தன்னை மறந்து போயிருந்தார் என்று பாருங்கள். தன்னையே அவர் மறந்து விட்டார். இறைவன் எனக்கு பின் ஒருவர் வருவார் என்று இயேசுவையே குறித்து காட்டுகிறார்.
நம்முடைய வாழ்விலும் எப்பொழுது நாம் இயேசுவை பிரதிபலிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வு சான்றுக்குரிய வாழ்வாக மாறுகின்றது. அப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கும். அதற்கு நமக்கு நம்முடைய பலம் போதாது. அதற்காகத்தான் நமக்கு திருமுழுக்கிலே தூயாவி கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவுக்கும் தூயாவி கொடுக்கப்படுகிறது இன்றைய நற்செய்தியிலே. அதில் என்ன நடக்கிறது? தூயாவி கொடுக்கப்படுகின்ற பொழுது முதலிலே நாம் இயேசுவுக்கென்று முடிவெடுக்க நமக்கு திடன் கிடைக்கிறது. இயேசு திருமுழுக்கு பெற வந்தார்னா ஏதோ அவர் மட்டும் காலையில் எழுந்து அப்படியே வந்துட்டாரா? இல்லை, அவர் அதற்காக முடிவெடுத்தார். நான் இந்த 30 ஆண்டு காலம் நான் மறைந்து வாழ்ந்து விட்டேன், இனி என்னுடைய பொது வாழ்வை நான் துவங்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்து அந்த திருமுழுக்கு பெறுகின்ற அந்த இடத்திற்கு வருகிறார். அது ஒரு அறிவும் சுதந்திரமும் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. கிறிஸ்துவராக வாழ்வது என்பதும் கூட என்னுடைய அப்பா கிறிஸ்துவராக இருந்தார், அதனால் நான் கிறிஸ்துவன் ஆகிவிட்டேன் என்று ஏதோ சான்ஸ்னால இல்லை. அது ஒரு முடிவு. ஒவ்வொரு நிமிடமும் நாம் எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவு என்பது நம்முடைய வாழ்வின் முழுமைக்கும் அது பொருந்துகிறது. நான் திருப்பலி நேரத்தில் மட்டும் கிறிஸ்துவன் இல்லை, நான் ஜெபமலை சொல்லும் நேரத்தில் மட்டும் கிறிஸ்துவன் இல்லை, 24 மணி நேரமும் நான் கிறிஸ்துவனாக வாழ்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுப்பதற்கு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்லாமல் அது ஒரு அடையாளம். நம்முடைய திருமொழிக்கிலே நாம் அடையாளத்தை பெற்றுக்கொண்டோம். என்ன அடையாளம்? நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற அடையாளம். அப்போ கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேற்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் கேட்டோம், அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்பவர்கள் கடவுளின் பிள்ளைகள், அன்பு செய்யாதவர்கள் அழகையின் பிள்ளைகள் என்று யோவான் அழகாக கூறுகிறார். எனவே அந்த அடையாளத்தை நாம் வாழ்வாக்க வேண்டுமெனில் அன்பு அதிகம் கொண்டவர்களாக இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும். அன்பு நிறைய குறைவுபடுகிறது என்ற காலத்திலே அன்னை தெரசா கூட கூறினார், அன்புக்கான பஞ்சம் இந்த உலகிலே அதிகரித்து கொண்டே போகிறது. நம் குடும்பத்திலே கூட அன்பு செய்ய நாம் மறந்திருக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களாக வாழ வேண்டும். அதற்கு தூய ஆவி நமக்கு உதவி செய்கிறார். மேலும் தூய ஆவி நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். நாம் கடவுள் என்ற பிள்ளையின் அந்த முத்திரையை நம் மீது பதித்து நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். கடவுளை பற்றி அறிவிக்க, அதை வாழ்வாக்க அங்கீகாரம் கொடுக்கிறார். என இப்படி தூய ஆவி பல வழிகளில் நமக்கு சாட்சிய வாழ்வு வாழ உதவி செய்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சாட்சி வாழ்வு எப்படி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, நாம் நிறைய நேரங்களில் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறோம். ஆனால் அந்த பாவ சங்கீர்த்தனத்தில் சென்று நம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற தயாராக இருக்கிறோமா? அதில் என்னவோ அப்படி ஒரு தயக்கம் நமக்கு. இறைவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால், அவர் நம் பாவங்களை புரிந்து கொள்கிறார், என்னுடைய பலவீனங்கள் என் ஆண்டவருக்கு தெரியும் என்ற நம்பிக்கை இருந்தால் எனக்கு எந்த தயக்கமும் இருக்காது பாவ சங்கீர்த்தனம் செல்வதற்கு. ஆனால் என்னவோ தெரியவில்லை, பாவ சங்கீர்த்தனம் என்றாலே கிறிஸ்தவர்களிடையே ஒரு தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கத்தை நாம் இன்று விட்டொழிக்க வேண்டும். நம்பிக்கையோடு என்னை புரிந்து கொள்கிற ஆண்டவரிடம் நான் என் பாவங்களை அறிக்கையிடப் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு நாம் பாவ சங்கீர்த்தனை ஒப்புரவு அருட்சாதனத்தை அணுக வேண்டும். அதை நாம் அன்றாட வாழ்வில் இந்த பாடத்தை எடுத்துக்கொள்வோம். அதுதான் அந்த வழியாக நான் ஆண்டவர் இயேசுடைய அந்த மீட்பை, அவர் ஆண்டவர் என்பதை இந்த உலகிற்கு அறிக்கையிடுகிறேன். அது ஒன்று. மற்றொன்று என்னவென்றால் திருப்பலிக்கு வருவது, திருப்பலியில் பங்கேற்பது. திருப்பலிக்கு வருவது, பங்கேற்பது என்பது ஒரு அறிக்கை. நான் இந்த உலகிற்கு சான்று பகர்கிறேன். திருத்துதல் பவுல் கூறுகிறார், இந்த அப்பத்தை உண்டு இந்த கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் நீர் வருமறை உம்முடைய மரணத்தையும் உம்முடைய உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்கிறார். எனவே இது ஒரு அறிக்கையிடுதல் ஆகிறது. திருப்பலிக்கு வருவது, நாம் கூடி வருவது. எனவே அதற்கு நாம் தவறாமல் திருப்பலிக்கு கூடி வர வேண்டும். அதிலே கூட பாருங்கள், அதிலே இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த நற்கரனை நாம் வாங்குகின்ற பொழுது கூட அது ஒரு நம்பிக்கை அறிக்கை தான். அந்த ஆமீன் சொல்வதற்கு கூட நமக்கு வாய் வருவதில்லை. நிறைய நேரங்களில் இவர் கிறிஸ்தவரா, இவர் கிறிஸ்தவர் இல்லாதவரான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அப்படியே ஜடம் போல நாம் நன்மை வாங்கி கொண்டு செல்கிறோம். இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று குருவானவர் சொல்கின்ற பொழுது ஆமேன் என்று அறிக்கையிட்டு அதை வாங்குவதற்கு கூட நமக்கு தயக்கம் இருக்கிறது. எல்லாமே இங்கே ஃபார்மாலிட்டி தான். சும்மா வந்தேன், சும்மா போனேன் என்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு அடையாளமாகிறது. நமது நம்பிக்கையின் அடையாளமான செயல் அத்தனையுமே, திருப்பலியில் நடப்பது அத்தனையுமே, நாம் எழுந்திருப்பது, உட்காருவது,
கைகளை கூப்புவது, மண்டியிடுவது, அத்தனையுமே அடையாள செயல்கள். ஒவ்வொரு செயலுமே நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறது அன்புக்குரியவர்களே. எனவே இதை அனைத்தையும் உணர்ந்தவர்களாக, தூயாவின் உதவி பெற்றவர்களாக, இறைவன் என்னை புரிந்து கொள்கிறார், என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து சாட்சிய வாழ இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அறிக்கையிடுகின்றது. அன்னை மரியாவும் தன்னுடைய வாழ்விலே அதைத்தான் செய்து காட்டியிருக்கிறார். ஒரு நல்ல கிறிஸ்தவளாக கன்னிமரியாள் எப்பொழுதுமே வாழ்ந்திருக்கிறார், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னிடம் வருவர்களுக்கு எப்பொழுதும் அன்போடு இறைவனிடம் பரிந்து பேசி பல வரங்களை பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்புக்குரிய அன்னையினுடைய நாளாக இந்த முதல் சனிக்கிழமை இருக்கிறது. எனவே அந்த அன்னையினுடைய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டவர்களாக தொடர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.